என்ன சொன்னீங்க? கடைசியா ஒரு கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? நாங்க இதுவும் பிலாவுன்னோட உதாரணம் பார்த்தோம். ஆ? இதுவும் பிலாவுன்னு அதுல உதாரணம் பார்த்தோம். ம். பிஸ்மில்லா. அவனோட வகுப்பா? அந்த ஸ்க்ரீன் இன்னும் வந்தில்ல, அந்த ஹோம்ஒர்க் ஸ்க்ரீன் அல்ல. ஆஹா. இல்லை. இப்போ வந்துருச்சு. சார் அதில் எனக்கு ஒரு டவுட். அது ம். இதுவும் பிலாவுன்னால நான் அந்த உண்மை இல்லாமல் தானே ஓதணும். ஓ, அப்போ அந்த அதில் இருக்கிற நாங்கள் ஓதக்கூட அதில் அந்த சத்து இருந்தாலும் நான் அது உண்மை இல்லாமல் ஓதிப்போமா? எதுக்கு சத்து வந்தா? ஆஹா 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 ஆஹா. பாத்தீங்களா பிரச்சனை? சத்து ரெண்டே ரெண்டு எழுத்துல வந்தா மட்டும்தான் நாங்க ஒன்னா செய்யணும்னு படிச்சுக்கிறோம். அப்படித்தானே? ஆ அப்படி இல்லையா? ஆ சத்து இரண்டு எழுத்துக்களுக்கு மேல வந்தா அது மேல கட்டாயம் நீங்க ஒன்னா செய்யுங்க என்று நாங்க படிச்சுக்கிறோமா இல்லையா? ஆ இதெல்லாம் சொல்லுவோம். எந்தெந்த எழுத்துக்கு மேல சத்து இருந்தா ஒன்னா செய்யணும்? எந்தெந்த எழுத்துக்களுக்கு மேல சத்து இருந்தா ஒன்னா செய்ய வேண்டும்? புரியுதா? ஆஹா. ஐயாம். ஆ ம். சட்டம் ஒன்று படிச்சு ஞாபகம் இருக்குதா? சத்தோடு சத்து செய்யப்பட்ட என்று சொல்லி ஒரு சட்டம் படிச்சீங்க ஞாபகம் இல்லையா? ரத்து செய்யப்பட்ட என்று சொல்லி ஸ்டார்ட் பண்ற சட்டம் ஒன்று படிச்சிருக்கிறீங்க ஞாபகமா? அந்த டபுள் லெட்டர் வந்ததா? ஆஹா. சரி, இப்ப அடுத்த கேள்வி. இது வரைக்கும் நீங்க படிச்சுக்கிற சட்டங்கள தலைப்புகளை சொல்லுங்க பாப்போம். என்ன சட்டங்கள் படிச்சிருக்கீங்க? ராவோடு தொடர்பான சட்டங்கள் ஒரு தலைப்பு. ஆ, வேற? அந்த அதை படித்த லெட்டர்ஸ் கேட்குறீங்க? ஆஹா. கேள்வி விளங்குது இல்லையா? படிச்ச லெட்டர்ஸ் கேட்டா எப்படி கேட்டீங்கன்னா படிச்ச லெட்டர்ஸ் தலைப்புகளை சொல்லுங்கன்னு சொல்லிக்கணும். நான் என்ன சொன்னேன்? செகண்ட் லெவல்ல படிச்சிக்கிற சட்டங்கள்ட டாபிக்ஸ். இப்ப கேள்வி. ஆ கேள்வி. செகண்ட் லெவல்ல ஃபர்ஸ்ட் லெவல் இல்ல. ஃபர்ஸ்ட் லெவல் என்ன படிச்சீங்க? ஃபர்ஸ்ட் லெவல் என்ன சொன்ன கேட்குது இல்லை. உங்களோட சவுண்ட்ல ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? எனக்கு அது ஃபர்ஸ்ட் கிளியர் ஆகும். சவுண்ட் ஸ்ட்ரக் ஆகுதா, லேக் ஆகுதா, விட்டு விட்டு வருதா, என்ன ப்ராப்ளம்? நீங்கள் பேசுனது விளங்கலை. அப்படின்னா அதைத்தான் கேட்குறேன். ஏன் கேட்குது இல்லைன்னு. சவுண்ட்ல ப்ராப்ளமா? சவுண்ட் லேக் ஆகுதா, ஸ்ட்ரக் ஆகுதா, அல்லது பேசுறது ஃபாஸ்ட் ஆகிக்குதா, என்ன ப்ராப்ளம்? தேவை ஸ்லோவாக கேட்குது நீங்கள் பேசுகிறது. அவங்களோட அப்படின்னா உங்களோட நெட்ஒர்க்ல இஷ்யூஸ் அது கொஞ்சம் கிளியர் பண்ணி பாருங்க. லிவர் ஜூன் டைப். ம். இதுதான் பிலாவுன்னு எக்ஸாம்பிள். டாபிக் கேட்கறது இல்லை. இப்ப நீங்க படிச்சு கொண்டிருக்கிற லெவல் ஃபர்ஸ்ட் லெவலா, செகண்ட் லெவலா, ஃபைனல் லெவலா, எந்த லெவல் படிச்சு கொண்டிருக்கீங்க? செகண்ட் லெவல். செகண்ட். ஃபர்ஸ்ட் லெவல் என்ன படிச்சீங்க? ஃபர்ஸ்ட் லெவலில் அந்த ஆல்ஃபபெட்டிக்ஸ் அது இதில் எப்படி அந்த இதாக்குற அந்த படித்தோம் லெட்டர்ஸில். எதாக்குற எதாக்குற எல்பபெட்டிக்னா சரியா சொல்லணும். ஆ, சரியா சொல்லாட்டி மறந்துடுவேன். அதை ம்.
சொல்லுங்க. அரபிக் லெட்டர்ஸ்ல ஓகே, அந்த குட். அரபிக் லெட்டர்ஸ்ல ம் ஈக்கிற இதுல இருந்து நான் அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது, அதை வல்லின அரபிக். ஓதுறது வெரி குட், அந்த வெரி குட், வெரி குட். பார்த்தோம். அரபிக் லெட்டர்ஸ் நாங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ற, அரபிக் லெட்டர்ஸ்ல எப்படி நாங்க பார்த்தோம். ப்ரொனவுன்ஸ் பண்றங்கிறத நான் படிச்சது. வெரி குட். செகண்ட் லெவல்ல என்ன படிச்சீங்க? செகண்ட் லெவல்ல ரா பற்றி படித்தோம். அடுத்து ரா சுக்கூன் பெற்று வந்தா படித்தோம். செகண்ட் லெவல் இல்ல இல்ல, செகண்ட் லெவல் சொல்லுங்க. படிச்சிக்க டாபிக்கை மட்டும் சொல்லுங்க, மெயின் டாபிக்கை மட்டும் சொல்லுங்க. ஒன்று ராவினுடைய சட்டங்கள், ராவோடு தொடர்பான சட்டங்கள், இப்படி டாபிக் டாபிக் ஒண்டி. ம். வேற என்ன படிச்சீங்க? ம் மற்ற ம் சுக்கூன் செய்யப்பட்ட மீமோட தொடர்பான சட்டம். சுக்குன் செய்யப்பட்ட மீமோர் தொடர்பான சட்டம். வெரி குட். வேற? ம், வேற கல்கலா பற்றி படித்தோம். ம் கல்கலா. கல்கலாவோடு தொடர்பான சட்டம் மூணாவது. ஓகே, வேற? மற்றது நீங்க ஓர்டருக்கு சொல்லாததால நீங்க குழம்பிடுவீங்க. பாப்பேன், சொல்லுங்களே பாப்போமா. வேற சுக்கூன் செய்யப்பட்ட நூன் தன்வீனோட தொடர்பான சட்டம். முன் செய்யப்பட்ட மீன் தண்ணீரோடு தொடர்பான மீம் இல்ல, சட்டம். ம் நூன். அது நீங்க படிச்சு முடிக்கலையே, அது ஒன் ப்ராசஸ். ஆ, முடியா? இப்ப இது ம், படிச்சு முடிச்சுக்கிறே, மூணே மூணு சட்டம் அப்படிதானா? இல்ல. மற்றது அஹ், இதுதான் அப்ப பேகுன சட்டம். இதுதான் பேகுண்டான்னு சொல்லி தனி சட்டம் கொண்டீங்களா? பெரிய டாபிக் கொண்டீங்க அப்படியா? இல்ல, அப்ப நான் இப்பதான் கேள்விப்பட்டேன். இதுதான் டாபிக்ல படி. இதுதான் திருப்பி இது காணும். இப்ப நான் என்ன கேட்டேன்? செகண்ட் லெவல்ல நாங்க படிச்சுக்கிற மெயின் டாபிக் சொல்லுங்க. அப்ப நீங்க ஒரு டாபிக் விட்டுட்டீங்களே, முக்கியமான ஒரு டாபிக் ஒன்று விட்டுட்டீங்க, மறந்துட்டு பாத்தீங்களா? டாபிக்கே மறந்துட்டா விஷயம் ஞாபகம் வைக்குமா? தன்வீனோட தொடர்பான சட்டம். ஆ, தன்வீனோட சரி, நான் உதாரணத்தை காட்டி கேட்கிறேனே. சரி, உதாரணத்துல கேட்போம். இதுல சட்டம் ஒண்டிக்குதா? ம் ம், பார்ப்போமே. இதுல உதாரணம் இந்த மார்க் பண்ணிக்கிற இந்த இடத்துல சட்டம் எதுவும் இருக்குதா? எஸ் ஓ நோ? விலங்குதா பேசுறது? சவுண்ட் கேக்குதா? திருப்பி ஸ்ட்ரக் ஆயிட்டு தெரியா? இல்ல. என்ன சவுண்ட் கேக்குது இல்ல அப்படியா? கேக்குது. கேக்குது. ஆ, நான் மார்க் பண்ணிக்கிற இடத்துல ஏதாவது சட்டங்கள் இருக்குதா? ம், இல்ல, தெரியாதா அல்லது இல்லையா? சரியா. ம் விலங்கல்ல. ஐயா, சத்தம் போட்டு பேசணும். படி விலங்கல்ல. படிச்சிருக்கேன், ஆனா சரியா ஆகணும். ஞாபகம் இல்ல. பாத்தீங்களா பாத்தீங்களா, எனக்கு தெரியும் நீங்க பேச எல்லாமே ஊர்லயே விளங்கிட்டு விஷயம். இதுல குழப்பம் கொண்டு இக்குது. இதுல இந்த இடம் இக்குது. என்ன இக்குது? இது என்ன செய்றீங்க? இந்த இக்குது வேறங்க இக்குது. இந்த ஒரு மீன் வந்து இக்குது. ஆ, இப்ப சொல்லுங்க பாப்போம். சதி செய்யப்பட்ட நூலுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன், சதி செய்யப்பட்ட மீமுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். என்ன சட்டம் ஆகி? ஆம்,
அதிசயப்பட்ட நூலும் மீமும் வந்தால் ம். தந்தாக்குறதா? எங்க அந்த சட்டத்தை சொல்லல நீங்க என்ன செய்யணும்? அதிசயப்பட்ட நூல் மீமு வந்தா உன்னை அடுத்து அஹ், அந்த உங்களுக்கு ஓ அந்த ஓ டியூட்லாம் வள்ளி. ம் உங்களுக்கு தரப்பட்ட டியூட்லாம் எங்க பிடிஎஃப் டாக்குமெண்ட்ல எங்க இது வரைக்கும் நாங்க 3 சட்டத்தை ஃபுல்லா முடிச்சிக்கிறோம்டா 3 சட்டத்துல டாக்குமெண்ட் உங்களுக்கு கிடைச்சிக்கும். எல்லாம் பத்திரமாக்கிதா அழிஞ்சு போயிட்டா எல்லாம். நீங்கள் அந்த அனுப்பின இது வந்து நீங்கள் பழைய ஃபோனுக்கு அனுப்பியிருந்தீங்களே, இப்போ அது வேலை செய்யல சுட்டி அது இல்லை இப்போ. அப்படி எழுதி ஒரு உங்களுக்கு இப்படித்தான் இல்லையா? ஒரு டாக்குமெண்ட் ஒரு முறை கிடைக்கும், அது பிறகு நீ என்ன செஞ்சாலும் கிடைக்காது. அப்படி கிடைக்காமடா அது நீ படிக்கும். அப்ப இல்லாட்டி என் டாக்குமெண்ட் எங்கிட்ட இல்ல. இப்ப உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் வருமென்றால் அந்த டாக்குமெண்ட் எனக்கு எப்போ வருமென்றால் இப்ப நான் உங்களுக்கு கிளாஸ் நீ ஒண்டி இப்பதான் எனக்கு இதுல டாக்குமெண்ட் இருக்குது. இந்த சப்ஜெக்ட் டோட்டலா முடிச்சதோட அது எனக்கு இதில் ஆப்பிச்சிடும். செய்யப்பட்ட நூல் அல்லது தண்ணீருடைய சப்ஜெக்ட் டோட்டலா முடிஞ்சதுக்கு பின்னால கிடக்கும் என்றால் நான் உடனே உங்களுக்கு அனுப்பிடுவேன். ஏன்னா அதுக்கு பின்னால என்கிட்ட அது இல்லை, ஆட்டோமேட்டிக் என்கிட்ட இருந்து பேசிடுவது. என்ன சொல்றது? என்ன இது டே டு டே அப்டேட் ஆகி கொண்டு தான் நிற்கும். எவ்ரிடே எங்களுடைய இது வந்து அப்டேட் ஆகி கொண்டிருக்கிறதால நேத்து அப்டேட் ஆனது இன்றைக்கு நேத்து உள்ளது இன்றைக்கு இருக்காது, நேத்து உள்ள இன்னைக்கு அப்டேட் ஆனா நேத்து உள்ளது இருக்காது. தெரியுதானே உங்களுக்கு? நேத்து உள்ள பழைய விஷயம் ம் போய்த்திரும். ம் அப்ப நீங்க என்ன செய்யணும்? அவசரமா அந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க்லயோ அல்லது நீண்ட காலத்துக்கு லாங் டேர்முக்கு உங்கள்கிட்ட எதுல சேவ் பண்ணி வச்சா பாதுகாப்பாய்க்குமோ நீங்க அதுல போட்டு பாதுகாத்துடணும். பிரிண்ட் எடுக்கண்டா பிரிண்ட் எடுத்து என்ன இப்ப மறந்துட்டு பாத்தீங்களா? ஒரு சாப்டரே மறந்துட்டு. நாங்க இந்த ஓர்டர்ல படிச்ச பார்த்தோம் என்றால் ஓர்டர்ல முதலாவது நாங்க படிச்சோம் என்னத்த? முதலாவது ராட் சட்டத்தை படிச்சோம். ராங்கிறது ம் பெரிய சட்டம். நான் சொல்றேன் என்னடா இப்ப இது டாக்குமெண்ட்டை தேடணுமா எனக்கு தெரியாது. நான் திருப்பி அடுத்த கிளாஸ்க்கு கேள்வி தான் கேட்க போறேன். என்ன நிறைய விஷயம் மறக்குது. ராங்கிறது பெரிய சட்டம். ரால பார்த்தா நம்ம பார்த்தோம். திருப்பி கஸ்ரத்துன்னு என்ற கன்செப்ட் பார்த்தோம். திருப்பி சுக்கூன் என்றா என்னன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பகுதியை பார்த்தோம். இப்படி நாங்க ராவ பெரிய ஒரு பரப்புல பாடத்துல படிச்சிருக்கிறோம். சம்பந்தப்பட்ட முக்கியமான குறிப்புகள் நோட்ஸ்கள் எல்லாம் அவங்களுக்கு தரப்பட்டு. ரெண்டாவது நாங்க பார்த்தோம் இத இது பார்த்தோம் ஓர்டர்ல பார்ப்போமே. ம். இரண்டாவது அதே செகண்ட் லெவல்ல பார்த்த சட்டம் எது டாபிக் மெயின் டாபிக் ரத்து செய்யப்பட்ட நூனோடு மீமோடு தொடர்பான சட்டங்கள் என்று பார்த்தோம். பேசுறது விளங்காட்டி கேட்டுக்கொள்ளணும். திருப்பி அடுத்த கிளாஸ்ல வந்து எல்லாம் மறந்துட்டுன்னு சொல்லப்படாது. ரெண்டாவது ம் நாங்க பார்த்த டாபிக் ரத்து செய்யப்பட்ட நூன் மீமோடு தொடர்பான மீன் சட்டங்கள் என்ற பகுதி நாங்க பார்த்தோம். சதி செய்யப்பட்ட நூன் வந்தா உன்ன செய்யணும். சதி செய்யப்பட்ட நூன் வந்தா உன்ன செய்யணும். மீன் வந்தா உன்ன செய்யணும். எப்படி நாங்க உன்ன செய்யணும்? உன்ன செய்யற மெத்தட் என்ன? அதுக்குரிய டைம் பீரியட் எவ்வளவுக்கு நாங்க உன்ன செய்யணும்? அதுக்கான உதாரணங்கள் என்னன்னு சொல்லி படிச்சு நிறைய விஷயங்களை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி அதை விட்டு நாங்க உங்களுக்கு வந்துட்டோம். மூணாவது என்ன பார்த்தோம்? மூணாவது பார்த்தோம் கல்கலாவுடைய கல்கலா என்ற கட்டத்தோடு தொடர்பான விஷயங்களை பார்த்தோம். சுகுராண்டிக்குது, குபுராண்டிக்குது. இப்படி நாங்க மூணாவது பகுதியை முழுமையா பார்த்துக்கிறோம். நாலாவது சுக்குன் செய்யப்பட்ட மீமோடு தொடர்பான சட்டங்கள் என்ற பகுதி வரைக்கும் வந்துக்கிறோம். விளங்குதா? ம் ஹயா. ம் இது ஆ நாலாவது பகுதி. இந்த 4 பகுதியில டியூட்டும் பிடிஎஃப் டாக்குமெண்ட்டும் நீங்க படிச்ச விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்குது? உங்களுக்கு முழுமையா அனுப்பி வைக்கப்பட்டு ம் விட்டது. ம் ம். ஆகவே இந்த இன்றைய இதுல நாங்க நாலாவது 4 சட்டங்களை முழுமையாக படிச்சு உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். 5வது என்றதுக்குள்ள நாங்க வந்துக்கிறோம். எது 5வது சட்டம்? எது ம் 5வது?
சுக்குன் செய்யப்பட்ட நூல் தானே தொடர்பான சட்டம். வெரி குட். சுக்குன் செய்யப்பட்ட குழம்ப கூடாது. மாறி மாறி குழம்பையும் கூடாது. மிக தெளிவாயிக்கணும். நல்லது எங்களால ஓதியல்ல இப்போ. மிக மிக தெளிவாக ஆயிக்கணும். கடைசி நாலாவது ஐந்தாவது நாங்க பாக்குறது சுக்குன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்மை. தன்மை தொடர்பான சட்டங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல டியூட் என்றால் உங்களுக்கு இன்னும் கிடைச்சிக்காது. நான் முடிக்கலையே சப்ஜெக்டை முடிச்சோம்னு சொன்னா அதுக்கான டியூட் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? சுக்குன் செய்யப்பட்ட நூன் மேம்ட விஷயம் மறந்து இதை எப்படி பார்த்துக்கொள்ற, என்ன விஷயம் அதுல இருக்குதுங்கிறது எப்படி என்ன எப்படி தேட போறீங்க? நீங்க நல்லா கேட்டுக்கோங்க ஹயா. நீங்க சதி ம். செய்யப்பட்ட சதி செய்யப்பட்ட நூனோடு தொடர்பான சட்டத்தை மறந்ததால தான் இன்றைய கிளாஸ்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. என்ன காரணம்? என்ன கேட்ட கேள்வி? ஆஹ் என்ன கேள்வி கேட்டீங்க? இப்ப உங்களோட கேள்விக்கு வாங்க. கல்கலா விழா சரி ம்? இன்றைய இதுவா கிளாஸ் விழா உண்ணா இதுல வரக்கல நாங்க ஒன்னா இல்லாம வச்சுட்டு அதுல வர லெட்டர்ல சத்து வந்துச்சுன்னா அத அதே ஒன்றும் இல்லாம அவதோட கேட்டேன். என்ன உங்களுக்கு டவுட் வந்துச்சு? எந்த எழுத்துக்கு மேல இருந்தா நாங்க ஒன்னா செய்யணும், ஷத்து எந்த எழுத்துக்கு மேல இருந்தா மட்டும் நாங்க ஒன்னா செய்யணுங்கிறத நீங்க மறந்துட்டீங்க. விளைச்சா எந்த எழுத்துக்கு மேல ம். சத்து வந்தா நாங்க ஒன்னா செய்வோம்? மீமும் லோனும். சுக்கூன் செய்யப்பட்ட சத்து செய்யப்பட்ட மீன், சத்து செய்யப்பட்ட சது. நூன். இதை தவிர வேற எந்த எழுத்துக்கு மேல சத்து வந்தாலும் அடிப்படையில நாங்க ஒன்னா செய்யவே மாட்டோம். விளங்குதா? ஓ. சைரன் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பூர்ணமாக டைம் ரெக்கார்டை கேட்கணும். பூர்ண இந்த ஓர்டர் இருக்கு. நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தின சட்ட ஓர்டர் நாங்க படிச்சு சட்டத்துல ஓர்டர் விளங்கப்படுத்திக்கிறேன். இந்த ம். ஓர்டருக்கு ஏதோ ஒரு சிஸ்டத்துல டாக்குமெண்ட்டை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க அதுக்கு பழகணும். சரிங்களா? ம். இப்போ அந்த சிஸ்டத்துக்கு நீங்க பழகும். ஃபர்ஸ்ட் உள்ள சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட் படிச்சுக்கிறோம். ம். ஃபைல் பண்ணிக்கொள்ளுங்க அல்லது டாக்குமெண்ட்டை கவனமா சேவ் பண்ணிக்கோங்க. இப்படி ஏதோ ஒரு சிஸ்டத்துல பழகிட்டு அதை நீங்க பழக அப்பதான் மறக்காது. நாங்க இன்னும் பெரிய ம். அளவு போக வேண்டியது. இந்த சட்டங்கள் படிக்க வேண்டியது இது. குர்ஆன் ஓதுறதுக்கான இன்னும் சில டெக்னிக்ஸ்களை பின்னுக்களை பார்க்க வேண்டியது. அப்பதெல்லாம் இப்பயே நீங்க குழம்பிட்டீங்கன்னா பின்னுகள் எல்லாம் மிக்ஸ் ஆயிடும். ஒன்று மிக்ஸ் ஆகப்படாது. மிக தெளிவாயிக்கும், மிக கிளியர் ஆயிக்கணும். ஃபர்ஸ்ட் படிச்சது இது. ஓகே, ராட இப்படிதான் படிச்சேன். இதான் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் இது, அதுக்கு பின்னால இது, அதுக்கு பின்னுக்கு இப்ப நாங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்பட உங்களுக்கு சிஸ்டமா நீ நினைக்கப்படாது. எங்களுக்கு தெரிஞ்ச லெவல்ல வேற எந்த ஒரு அகாடமிலையும் உங்களுக்கு இப்படி வேறுபடுத்தி இது ஃபர்ஸ்ட் லெவல், இது செகண்ட் லெவல், செகண்ட் லெவல்ல இதான் ஃபர்ஸ்ட், இதான் செகண்ட், இதான் தேர்ட் சொல்லி ஒரு சப்ஜெக்ட் ஒன்றே இல்லை. அப்படி ஒன்றே இல்லை அவங்கள்ட்ட. அவங்களோட புக் ஒன்றைக்கும் இந்த புக்ல எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் நிற்கும். எதை எதுல இருந்து பிரிச்சு இருக்குதுங்கிறது தெரியாம தான் நிற்கும். நாங்க ஏன் இதை ம். முக்கியமா மிக தெளிவாக கிளியர் பண்ணி அவங்களுக்கு டிவைட் பண்ணி பிரிச்சு தாரோம் என்றால் நீங்க சிக்க ஆகிக்கொள்ள கூடாது, கன்ஃபியூஸ் ஆகிக்கொள்ள கூடாது. இது படிச்சுக்கிறோமா, ம். இது படிக்கலையா, இது நாங்க விட்டுடுவோமா, இது தேவையில்லையான்னு சொல்லி குழம்பிக் கொள்ளக் கூடாது என்ற லெவல்ல அவங்களை வச்சுக்கொள்ளதான் நாங்க மிக கவனமா இந்த இடத்த பாத்துக்கிறோம். விளங்குதா ஐயா? ஓ. ஏன்னா நீங்களா சின்ன பிள்ளைகள், சின்னவர்கள் தானே. நீ இப்பவே மிக்ஸ் பண்ணி குழம்பினா எப்படி நாங்க கிளியரா படிக்கிறேன்? பெரிய பெரிய ஆளாகி 30 40 வயசு ஆயின போறதான் இது உங்களுக்கு கிளாஸ் போட்டு இதெல்லாம் விளங்கப்படுத்த வேண்டிய ஒரு அப்படி இல்லை. அப்ப நீங்க என்ன செய்யணும்? கட்டாயம் எது எது படிச்சு முடிச்சுக்கி, என்னென்ன லெவல் நான் படிச்சு முடிச்சுக்கிது, என்னென்ன சிஸ்டத்துல படிச்சிக்கேன்னு சொல்லி அந்த டாபிக்ஸை கொஞ்சம் தனித்தனியாக நீங்க ஃபைல் பண்ணி சரியா வச்சுக்கொண்டு அப்போ உங்களுக்கு டவுட் வராது, உங்களுக்கு குழம்பாது. ஏன்னா ம். ஃபர்ஸ்ட்டுக்கு படிச்சது எது படிச்சு முடிச்சுக்கிறோம். அப்போ குழம்ப போகல நடக்கும், இந்த கேள்வி வராது. இல்லைங்களா? ரெண்டு விஷயம் ம். இருக்கு. உங்களுக்கு கேள்வி வரையும் கூடாது, படிச்ச விஷயம் குழம்பவும் கூடாது. ஓகே. சரி, இப்ப நீங்க என்ன ம். செய்யண்டால் இந்த ரெக்கார்டை கவனமா கேட்டு அந்த ஒர்க் ஃபாலோ பண்ணுங்க. டைம் இருக்குது உங்களுக்கு. ம். அடுத்த கிளாஸ் நடக்கிறதுக்கு டைம் நிறைய கெப்பிக்குது. அப்ப அதுக்கு ம். முன்பு நீங்க ஒரு வேலை செய்யணும். இந்த ஒர்க் நீங்க மிக கவனமாக ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு அனுப்பணும் இந்த முறை.
ஹோம்ஒர்க் அனுப்பணும். ம். ஒர்க் செஞ்சு அனுப்பணும். இப்போ கேட்ட டவுட் கிளியர் தானே? வேற டவுட் என்ன செய்கிறா? இல்ல. இல்ல. அப்ப நீங்க பிராக்டிஸ் பண்ணி எனக்கு நீங்க அனுப்பணும். போன கிளாஸ்ல இதுல இந்த வசனங்களை எப்படி பிராக்டிஸ் பண்றேன்னு சொல்லி நான் சொல்லி தந்திருக்கிறேன். இன்றைய கிளாஸ்ல ம். உங்களுக்கு வந்து டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்க ஒர்க் எங்களுக்கு செஞ்சு அனுப்பணுமா? ம். ஹைரன் இஸ்லாம். வலைக்கும் சலாம்.